பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் புறஜாதி ராஜாக்கள், அதாவது இஸ்ரவேல் யூதா ராஜாக்களை அல்லாத மற்ற ராஜாக்களை வேதம் புறஜாதி ராஜாக்கள் என்று அழைக்கிறது. அந்த அடிப்படையிலே யூத இஸ்ரவேல் ராஜா அல்லாத மற்ற ராஜாக்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். அவர்களிடத்தில் காணப்பட்ட நல்ல பண்புகளும் அவர்களிடத்தில் காணப்பட்ட தீமையான காரியங்களையும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக நாம் நல்லவைகளை மாத்திரமே பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்ற தினத்திலே பார்வோன் நேகோ என்கிற எகிப்திய ராஜாவை பற்றி பார்த்தோம். எகிப்திய ராஜா யூத ராஜாவை ஜெயித்து விட்டார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனம் உள்ளவனை ஜெயித்து விட்டார். காரணம், விருத்த சேதனம் இல்லாத புறஜாதி ராஜா, விருத்த சேதனம் உள்ள யூதா ராஜா, ரெண்டு பேருடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத புறஜாதி ராஜா தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லி தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தின்படி போனார். ஆனால் விருத்த சேதனம் பெற்ற யூதா ராஜாவோ தேவ சித்தத்தை அறியாமல் போய் அங்கே சிக்கி கொண்டார். இதை நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஒரு புறஜாதி ராஜாவை நம்ம பார்ப்போம். இவருடைய பணி ஒரு மிக முக்கியமான பணி. இந்த புறஜாதி ராஜாவுக்கு பெயர் தரியு ராஜா. நமக்கு தரியு ராஜா அப்படின்னோடனே சிங்கத்தின் கெபியில் இருந்த தாவீதை தூக்கிவிட்டது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த தரியு ராஜா செய்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து எருசலேமிலே தேவாலயத்தை கட்ட துவங்கினார்கள். நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலிருந்து பாபிலோனிலிருந்து புறப்பட்டு, அதாவது 70 வருஷங்களுக்கு பின்பு சிறையிருப்பு முடிந்து 70 வருஷம் கழித்து கோரேஸ் மன்னனால் பறைசாற்றப்பட்டு யாரெல்லாம் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று இருக்கிறீர்களோ போங்கள் என்று அங்கு கோரேஸ் மூலமாக சொல்லப்படும். ஏன்னா கோரேசை குறித்து கர்த்தர் முன்கூட்டியே சொல்லியிருப்பார். அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லுவார். அவன் எருசலேமை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்லுவான் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. கோரேஸ் அவர்களை அனுப்பினார். கோரேஸுக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, அகாசுவேரு. அதற்கு அடுத்தது வருகிறார் அர்தசஷ்டா. அர்தசஷ்டாவிலேயே 2 பேர் உண்டு என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க. கோரேஸ் அவர்களை அனுப்பினாலும் இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை உடனடியாக கட்ட முடியாது. தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாமல் யூதர்கள் போராடி கொண்டிருப்பார்கள். சொல்லப்போன செருபாபேல், ஆகாய், மல்கியா, இவங்க எல்லாம், அதே போல பிரதான ஆசாரியனாகிய யெசுவா, அவங்க எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாமல் போராடி கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே எருசலேமில் இருந்த யூதருக்கு சத்துருக்களானவர்கள் என்ன பண்ணுவாங்க? ராஜாவுக்கு மனு போடுவார்கள். மற்றவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி ராஜாவுக்கு மனு போடுவார்கள். அப்படி மனு போடும் பொழுது அங்கே இருக்கிற ராஜா, அதாவது பாபிலோன் ராஜ்யத்துக்கு பின்பு மேதிய பெர்சிய ராஜா வருது, ராஜ்யபாரங்கள் வருது. அந்த ராஜாக்களுக்கு மனு போடும்பொழுது வேலை தடுத்து நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்டிருந்தது வேலை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இப்போ பாருங்க, நான் படிக்கிற பாருங்க, எஸ்ராவில் படிக்கும்போது இந்த வேலை மறுபடியும் ராஜாவுடைய உத்தரவினாலே எப்போ தெரியுமா துவங்கப்பட்டுச்சு? வாசிக்கிறேன். எஸ்ரா 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம் ஆகாய், சகரியா, இந்த தீர்க்கதரிசிகள்லாம் அங்கே இருக்காங்க. செருபாபேல், இவங்களாம் அங்கே வருவாங்க. தயவு செய்து நீங்கள் எஸ்ராவை தொடர்ந்து படிங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பின்பதாகத்தான் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை தொடங்கப்படுது. எப்போ?
தரியு ராஜாவுடைய ராஜ்யபார காலத்தில் 2ஆம் வருஷம் ஆரம்பிச்சு 6ஆம் வருஷம் முடியுது. இப்போ படிக்கணும் பாருங்க, 6வது அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே ஆலயம் கட்டி முடிந்தது. கிட்டத்தட்ட தரியு ராஜாவுடைய காலகட்டத்தில் 4 ஆண்டுகள் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை தடையில்லாமல் நடைபெற்று நிறைவு பெற்றது, வேலை முடிந்தது. நல்லா கவனிங்க. அப்போ கோரேஸ் ராஜா உத்தரவு போட்டார், அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் செய்ய முடியல. சரிங்களா? அர்தசஷ்டா ராஜாவுடைய நாட்களில் செய்ய முடியல. 2வது ஒரு அர்தசஷ்டா சொல்றாங்க, அப்பவும் முடியல. ஆனால் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, தேவன் யார் எழுப்புறாரு தெரியுமா? மேதிய ராஜாவாகிய தரியுவை கர்த்தர் எழுப்புறார். இந்த தரியு ராஜா தான் மீண்டும் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுறதுக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்து உத்தரவுகளை பிறப்பித்து கர்த்தருடைய ஆலயம் கட்டி முடிப்பதற்கு தேவ ஜனங்களுக்கு இந்த ராஜா தான் ஒத்தாசையாக இருந்தார். இவர் ஒரு புறஜாதி ராஜா தான். ஆனால் புறஜாதி ராஜாவா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு உறுதுணையா இருந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் தேவையானதை எல்லாம் கொடுக்கும்படி தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்க இவர் காரணமாயிருந்தார். புறஜாதி ராஜாதான், ஆனால் தேவனுக்காக செயல்பட்டவர், தேவனுடைய ஆலயத்துக்காக செயல்பட்டவர். நாம் தேவனை அறிந்தவர்கள். இன்றைக்கு நாம் புறஜாதிகள் அல்ல, ஆபிரகாமின் சந்ததிகள் ஆயிற்றோம். ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது நம்முடைய வாஞ்சையும் விருப்பமும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை யோசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.